அடுத்ததாக வருகின்றவர் கவிஞர் இசக்கிராஜ் அவர்கள். கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய கவிஞர் சென்ற கவியரங்கத்திலே மிக மிக சிறந்த கவிதை வரிகளை தந்துவிட்டு புயலாக பறந்து சென்று விட்டார். இப்பொழுதும் 11 மணிக்கு அவருக்கு வண்டி ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே எக்ஸ்பிரஸ் வேகமாக இல்லாமல் நிதானமாகவே உங்களுடைய கவிதையை படிக்கலாம். அவருக்கான தலைப்பு மந்த இருதயத்தோடு இல்லாமல் மகிமை மேசியாவின் ஊழியத்தை தொடருங்கள் என்று. கவிதை கூட ஊழியம்தான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவரும் உங்களுடைய கவிதையை படித்து மகிழ்வார். வாசியுங்கள் உங்களுடைய கவிதையை. இறையருள் தரும் எம்பெருமான் இயேசுவின் திருவடிக்கு முதல் வணக்கம். கண்ணல் கரும்பென இனிக்கும் எண்ணரும் தமிழுக்கு என் வணக்கம். கற்பூர சிந்தனையால் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொற்கோலம் போடும் கவியரங்க தலைமைக்கு தமிழ் வணக்கம். கற்பூர சிந்தனையால் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொற்கோலம் போடும் கவியரங்க தலைமைக்கு தமிழ் வணக்கம். பன்னாட்டு கிறித்துவ தமிழ் சங்க தலைவர், என் நாளும் தமிழ் மணக்கும் இறையியல் முதல்வர் சிலுவை சித்தர் அவர்களுக்கும், தமிழ் பேராசான் ஃபாரடே ஐயா அவர்களுக்கும் என் வணக்கம். அன்று தமிழ் கற்று சமயம் வளர்த்தவர்கள் மேல்நாட்டு திருத்தொண்டர்கள். அன்று தமிழ் கற்று சமயம் வளர்த்தவர்கள் மேல்நாட்டு திருத்தொண்டர்கள். இன்று சமயத்தால் தமிழ் வளர்க்கும் அருள் தொண்டர்களாம் ஆயர் பெருமக்களுக்கு என் ஆன்மீக வணக்கம். இன்று சமயத்தால் தமிழ் வளர்க்கும் அருள் தொண்டர்களாம் ஆயர் பெருமக்களுக்கு என் ஆன்மீக வணக்கம். உடன் கவி பாடும் கவி வேந்தர்களுக்கும் கவியரங்கை செவிமடுக்க வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் வணக்கம். இன்று இறையரங்கில் ஒரு கவியரங்கம். இன்று இறையரங்கில் ஒரு கவியரங்கம். இனிதாக நடத்தும் புரசையின் சிரசிற்கு புகழ் வணக்கம். இனிதாக நடத்தும் இந்த புரசையின் சிரசிற்கு புகழ் வணக்கம். மந்த இருதயத்தோடு இல்லாமல் மகிமை மேசியாவின் ஊழியத்தை தொடருங்கள். இது கவிபாட எனக்கு தந்த தலைப்பு. அன்று அந்த 7 வார்த்தைகள் கல்வாரி தந்தது. அன்று அந்த 7 வார்த்தைகள் கல்வாரி தந்தது. இன்று இந்த 7 வார்த்தைகள் கவியரங்கம் தந்தது. இன்று இந்த 7 வார்த்தைகள் கவியரங்கம் தந்தது. மந்த இருதயத்தோடு இல்லாமல் மகிமை மேசியாவின் ஊழியத்தை தொடருங்கள். அறைகூவல் வார்த்தை இது, ஆன்மீக அழைப்பு இது. அறைகூவல் வார்த்தை இது, ஆன்மீக அழைப்பு இது. கரை கொண்ட பெண் நோக்கி கல் வீசாதது மனிதர்தம் சுய பரிசோதனை. கரை கொண்ட பெண் நோக்கி கல் வீசாதது மனிதர்தம் சுய பரிசோதனை. குறைகாணா இயேசுவிடம் கரம் கோர்க்காதது சீடர்தம் முதிராத சிந்தனை. குறை காணா இயேசுவிடம் கரம் கோர்க்காதது சீடர்தம் முதிராத சிந்தனை. யானையை தடவிய குருடர்களின் உளறல்கள் இயேசுவோடு இருந்த சீடர்களின் மனநிலைகள். யானையை தடவிய குருடர்களின் மனநிலை உளறல்கள் இயேசுவோடு இருந்த சீடர்களின் மனநிலைகள். 3ஆம் நாள் புரண்ட கல் இயேசுவின் உயிர்ப்பை சொன்னது. 3ஆம் நாள் புரண்ட கல் இயேசுவின் உயிர்ப்பை சொன்னது. 3½ ஆண்டு ஆனாலும் புரளாத அவிசுவாசக்கல் சீடர்களின் தடுமாற்றம் சொன்னது. 3½ ஆண்டு ஆனாலும் புரளாத அவிசுவாசக்கல் சீடர்களின் தடுமாற்றம் சொன்னது. அன்று அந்த சீடர்கள் முன்னுரைத்த ஒன்றையும் மூளையில் ஏற்றாதவர்கள். அன்று அந்த சீடர்கள் முன்னுரைத்த ஒன்றையும் மூளையில் ஏற்றாதவர்கள். கண்டுணர்ந்த ஒன்றையும் கருத்தில் கொள்ளாதவர்கள். கண்டுணர்ந்த ஒன்றையும் கருத்தில் கொள்ளாதவர்கள். அன்று மனிதர்களை பிடிக்க புறப்பட்டவர்கள். அன்று மனிதர்களை பிடிக்க புறப்பட்டவர்கள் பிறகு மந்த இருதயத்தில் மாட்டி முரண்பட்டவர்கள். பிறகு மந்த இருதயத்தில் மாட்டி முரண்பட்டவர்கள்.
கடல் மேல் நடந்தவன் காணாமல் போனதுதான் மந்த இருதயத்தின் வெளிப்பாடு. கடல் மேல் நடந்தவன் காணாமல் போனதுதான் மந்த இருதயத்தின் வெளிப்பாடு. காயங்களை தொட்டுத்தான் கடவுள் என்று உணர்ந்தது மந்த இருதயத்தின் முரண்பாடு. காயங்களை தொட்டுத்தான் கடவுள் என்று உணர்ந்தது மந்த இருதயத்தின் முரண்பாடு. சிலுவை என்பது மீட்பென்று அறியாதது மந்த இருதயத்தின் அறியாமை. சிலுவை என்பது மீட்பென்று அறியாதது மந்த இருதயத்தின் அறியாமை. சிலுவை வெற்றியை தோல்வி என்று சலித்தது மந்த இருதயத்தின் இயலாமை. சிலுவை வெற்றியை தோல்வி என்று சலித்தது மந்த இருதயத்தின் இயலாமை. அன்று சீடர்கள் தும்பை விட்டு வாளை பிடித்தவர்கள். அன்று சீடர்கள் தும்பை விட்டு வாளை பிடித்தவர்கள். கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் பண்ணினவர்கள். கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் பண்ணினவர்கள். ஆனாலும் இவர்கள் முன்மாறி பொய்த்தாலும் பின்மாறி பொழிந்தவர்கள். இவர்கள் முன்மாறி பொய்த்தாலும் பின்மாறி பொழிந்தவர்கள். முன்மாதிரி ஊழியத்திற்கு முகவரியானவர்கள். முன்மாதிரி ஊழியத்திற்கு முகவரியானவர்கள். மந்த இருதயன் எனும் இயேசுவின் நிந்தனை இன்று எந்தனுக்கானதா? மந்த இருதயன் எனும் இயேசுவின் நிந்தனை இன்று எந்தனுக்கானதா? காலத்திற்கு ஏற்ற ஊழியம் ஆற்ற இது கடவுளின் அறைகூவலா? காலத்திற்கு ஏற்ற ஊழியம் ஆற்ற இது கடவுளின் அறைகூவலா? சிந்தையை துளைக்கும் கேள்வி இது. சிந்திக்க தூண்டும் நேரம் இது. சிந்தையை துளைக்கும் கேள்வி இது. சிந்திக்க தூண்டும் நேரம் இது. கண்டு விசுவாசித்தவர்கள் கடவுளின் சீடர்கள். கண்டு விசுவாசித்தவர்கள் கடவுளின் சீடர்கள். காணாமல் விசுவாசிக்கிற நாம் கடவுளின் பிள்ளைகள். காணாமல் விசுவாசிக்கிற நாம் கடவுளின் பிள்ளைகள். காயம் தொட்டு புறப்பட்டவர்கள் அல்ல நாம். காயம் தொட்டு புறப்பட்டவர்கள் அல்ல நாம். இன்று காயம் கட்ட புறப்பட்டவர்கள் நாம். இன்று காயம் கட்ட புறப்பட்டவர்கள் நாம். நாம் அறுப்பின் பயனை கண்டவர்கள். நாம் அறுப்பின் பயனை கண்டவர்கள். அதனால் விதைப்பின் கடமையையும் உணர்ந்தவர்கள். அதனால் விதைப்பின் கடமையையும் உணர்ந்தவர்கள். ஊழியங்கள் நமக்கொன்றும் வெள்ளோட்டம் அல்ல. ஊழியங்கள் நமக்கொன்றும் வெள்ளோட்டம் அல்ல. ஊழியங்கள் நமக்கு தொடரோட்டம். ஊழியங்கள் நமக்கு தொடரோட்டம். ஊழியங்கள் நமக்கு தள்ளாட்டம் அல்ல. ஊழியங்கள் நமக்கிங்கு உயிரோட்டம். ஊழியங்கள் நமக்கு தள்ளாட்டம் அல்ல. ஊழியங்கள் நமக்கிங்கு உயிரோட்டம். இன்றைய சூழலில் ஊழியம் என்பது வெறும் வார்த்தை உபதேசமா? இன்றைய சூழலில் ஊழியம் என்பது வெறும் வார்த்தை உபதேசமா? இன்றைய சூழலில் ஊழியம் என்பது வெற்றுமத கோஷமா? இன்றைய சூழலில் ஊழியம் என்பது வெற்றுமத கோஷமா? ஊழியம் பற்றிய கேள்விகள் இவைகள். ஊழியம் பற்றிய கேள்விகள் இவைகள். விடை காண வேண்டிய வேள்விகள் இவைகள். விடை காண வேண்டிய வேள்விகள் இவைகள். சாகச நாடகங்கள் ஊழியங்கள் அல்ல. சாகச நாடகங்கள் ஊழியங்கள் அல்ல. சாமானியனின் மீட்பே ஊழியங்கள். சாமானியனின் மீட்பே ஊழியங்கள். சடங்குகள் இங்கு ஊழியங்கள் அல்ல. கடமையும் பொறுப்புமே ஊழியங்கள். சடங்குகள் இங்கு ஊழியங்கள் அல்ல. கடமையும் பொறுப்புமே ஊழியங்கள். சொப்பனங்கள் இங்கு ஊழியங்கள் அல்ல. சொப்பனங்கள் இங்கு ஊழியங்கள் அல்ல. நினைவுகளின் நிதர்சனங்களே ஊழியங்கள். நினைவுகளின் நிதர்சனங்களே ஊழியங்கள். அன்று வார்த்தை மாமிசமானது ஊழியத்தின் ஆரம்பம். அன்று வார்த்தை மாமிசமானது ஊழியத்தின் ஆரம்பம். இன்று இறை வார்த்தை இங்கு வாழ்க்கையானது ஊழியத்தின் பரிமாணம். இன்று இறை வார்த்தை இங்கு வாழ்க்கையானது ஊழியத்தின் பரிமாணம். பிறர் போற்றும் நம் வாழ்வு நடமாடும் ஊழியத்தின் சாட்சி. பிறர் போற்றும் நம் வாழ்வு நடமாடும் ஊழியத்தின் சாட்சி. பிறர் வருந்தும் நம் மரணம் ஆன்மீக வாழ்வினுடைய மாட்சி. பிறர் வருந்தும் நம் மரணம் ஆன்மீக வாழ்வினுடைய மாட்சி. இனி ஊழியத்தை உயிர்ப்பிக்கும் ஆக்சிஜன் அருளுரைகள்
ஆலயங்களில் அரங்கேறட்டும். இனி ஊழியத்தை உயிர்ப்பிக்கும் ஆக்சிஜன் அருளுரைகள் ஆலயங்களில் அரங்கேறட்டும். இனி ஊழிய தாகத்தை தூண்டும் திராட்சை ரசங்கள் ஆலயங்கள் பரிமாறட்டும். இனி ஊழிய தாகத்தை தூண்டும் திராட்சை ரசங்களை ஆலயங்கள் பரிமாறட்டும். நிறுவன ஊழியங்கள் தடுமாறும் காலம் இது. நிறுவன ஊழியங்கள் தடுமாறும் காலம் இது. தனிநபர் ஊழியங்கள் அரங்கேறும் நேரம் இது. தனிநபர் ஊழியங்கள் அரங்கேறும் நேரம் இது. சுற்று தேச உதவிகள் அடைபட்டு போனாலும், சுற்று தேசத்தினுடைய உதவிகள் அடைபட்டு போனாலும், சுதேசி உதவிகள் கடைமடை பாயட்டும். சுதேசி உதவிகள் கடைமடை பாயட்டும். சுவிசேஷ ஊழியங்கள் தடைபட்டு போனாலும், சுவிசேஷ ஊழியங்கள் தடைபட்டு போனாலும், நற்செய்தி காற்று தெருவெங்கும் வீசட்டும். நற்செய்தி காற்று தெருவெங்கும் வீசட்டும். தேவைகளுக்கான சேவைகளே ஊழியங்கள். தேவைகளுக்கான சேவைகளே ஊழியங்கள். இதுவே தேவனின் நற்செய்தி கூறும் ஆலயங்கள். இதுவே தேவனின் நற்செய்தி கூறும் ஆலயங்கள். காணிக்கை பெட்டிகள் ஊழியத்தின் உபத்திரவங்கள். காணிக்கை பெட்டிகள் ஊழியத்தின் உபத்திரவங்கள். ஞானஸ்தான தொட்டிகளே ஊழியத்தின் உற்சவங்கள். ஞானஸ்நான தொட்டிகளே ஊழியத்தின் உற்சவங்கள். சாதிகள் மூடர்களின் சம்பிரதாயமாகட்டும். சாதிகள் மூடர்களின் சம்பிரதாயமாகட்டும். சமத்துவம் மட்டுமே ஊழியத்தின் சாஸ்திரமாகட்டும். சமத்துவம் மட்டுமே ஊழியத்தின் சாஸ்திரமாகட்டும். ஏகலைவனின் கட்டை விரல் காணிக்கைகள் அது சனாதன கோட்பாடுகள். ஏகலைவனின் கட்டை விரல் காணிக்கைகள் அது சனாதன கோட்பாடுகள். கட்டி அணைக்கும் சமத்துவங்களே கிறித்துவத்தின் ஊழியங்கள். கட்டி அணைக்கும் சமத்துவங்களே கிறித்துவத்தின் ஊழியங்கள். கோயிலை இடித்து கோயிலை கட்டுவது அவர்களின் கரசேவை. கோயிலை இடித்து கோயிலை கட்டுவது அவர்களின் கரசேவை. கண்ணீர் துடைத்து கனிவை ஊட்டுவது கிறித்துவத்தின் இறை சேவை. கண்ணீர் துடைத்து கனிவை ஊட்டுவது கிறித்துவத்தின் இறை சேவை. 10 கற்பனைகள் தனிமனித வாழ்விற்கு. 10 கற்பனைகள் தனிமனித வாழ்விற்கு. கர்த்தரின் ஊழியமோ நம் தலைமுறைகளின் மேன்மைக்கு. கர்த்தரின் ஊழியமோ நம் தலைமுறைகளின் மேன்மைக்கு. தனிமனிதன் பவுல் பல சபைகள் கண்டது ஊழிய தரிசனம். தனி மனிதன் பவுல் பல சபைகள் கண்டது ஊழிய தரிசனம். பல சபைகள் இணைந்து ஒரு புது மனிதனை காண்பது இன்றைய ஊழிய கரிசனம். பல சபைகள் இணைந்து ஒரு புது மனிதனையாவது காண்பது இன்றைய ஊழிய கரிசனம். புதைக்கப்பட்ட தாளந்து தண்டிக்கப்பட்டது. விதைக்கப்பட்ட தாளந்து மகிமை பெற்றது. புதைக்கப்பட்ட தாளந்து தண்டிக்கப்பட்டது. விதைக்கப்பட்ட தாளந்து மகிமை பெற்றது. ஊழிய கட்டளைகள் கடன்களாய் நம் தோளில். ஊழிய கட்டளைகள் கடன்களாய் நம் தோளில். ஒரு வரி நற்செய்தியும் கணக்கில் வரும் தீர்ப்பு நாளில். ஒரு வரி நற்செய்தியும் கணக்கில் வரும் தீர்ப்பு நாளில். கொஞ்ச நேர சிலுவை வழிபோக்கன் சீமோனுக்கு. கொஞ்ச நேர சிலுவை வழிபோக்கன் சீமோனுக்கு. எஞ்சிய வாழ்வெல்லாம் ஊழியங்கள் நம் பாவம் போக்கிய நாதருக்கு. எஞ்சிய வாழ்வெல்லாம் ஊழியங்கள் நம் பாவம் போக்கிய நாதருக்கு. கொடுக்கப்பட்ட வாழ்வு ஊழியம் செய்ய. படைக்கப்பட்ட உலகு நம் நாதரை அறிய. கொடுக்கப்பட்ட வாழ்வு ஊழியம் செய்ய. படைக்கப்பட்ட உலகு நம் நாதரை அறிய. தொடங்கிய ஊழியங்கள் தொடரட்டும். தொடங்கிய ஊழியங்கள் தொடரட்டும். திசைகளின் முடிவுகள் அவை தொட்டுவிடட்டும். திசைகளின் முடிவுகளை அவைகள் தொட்டுவிடட்டும். நன்றி. இசக்கிராஜனுடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் நெத்தியில் அடித்தது போல் இருந்தது. குறிப்பாக காணிக்கை பெட்டிகளை விட தொட்டிகளே மிகச் சிறந்தது என்ற கவிதைக்கே உங்களுக்கு ஒரு பொட்டி தர வேணும்.
அவ்வளவு அற்புதமான கவிதை. ஊழியத்தில் தனிநபர் ஊழியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி ஒரு அருமையான வரிகள். ஒவ்வொரு வரிகளையும் நாம் மேற்கோள் காட்டிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அற்புதமான கவிதைகள். இந்த கல்லறை கவிதை எழுதி முடித்துவிட்டு அதை வாட்ஸ்அப்பில் போடுகின்ற போது அதில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அப்படி வருகின்ற போது ஒரு நண்பர் ஒரு போதகர் எழுதியிருக்கிறார், நாங்கள் எல்லாம் ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு ஊழியம் செய்கிறோம், ஆனால் நீங்கள் கவியரங்கத்தையே ஊழியமாக செய்கிறீர்கள் சொல்லாமல் என்று சொன்னார். ஆகவே இந்த கவியரங்கமும் ஒரு ஊழியம்தான், இந்த கவிஞர்களும் ஒரு ஊழியக்காரர்கள் தான் என்பதுதான் உங்களுடைய கவிதை நிரூபணமாக்கிறது. அருமையான கவிதை. எந்த கவிதையை சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு அற்புதமான கவிதைகள். நீங்கள் கோவையிலிருந்து வந்தால் கோயம்புத்தூர்காரர் குசும்புக்காரர்கள் என்று சொல்வார்கள், ஆனால் கோவைக்காரர்கள் விவரமானவர்கள். அருமையான கவிதைகள். அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். எப்பொழுதுமே கவியரங்கத்தை படிக்கின்ற போது அதை மிக மிக அழகாக வார்த்தைகளை எங்கு போட வேண்டும். நல்ல கவிதை என்பதே கேட்பவர்களை உட்கார வைக்க வேண்டும். அதாவது கவியரங்கத்தை பற்றியே சொல்வார்கள், கவியரங்கத்திற்கு வந்தவர்கள் மகிழ வேண்டும், வராதவர்கள் வருந்த வேண்டும் என்று. அப்படித்தான் வராதவர்கள் வருந்தக்கூடிய அளவிலே உங்களுடைய கவிதை இருந்தது. மிக மிக சிறப்பையா.